என்ன இப்போ நிம்மதியா? அம்மா உங்களை அன்பு அமிச்சதா நினைக்கலம்மா, அந்த ஆண்டவனே அனுப்புன மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நரகத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கு. இந்த உதவிக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தான் சொல்லணும். அதான் செஞ்ச உதவிக்கு மரியாதை. ஆனா நான் அப்படி இல்ல. பரிகாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த உதவியே பண்ணேன். என்ன என்ன பண்ண சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்க தம்பி அன்ப என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். முடியுமா? என்ன ஷாக் ஆயிட்டீங்க? இல்லைங்க, அன்பை கேட்காம எப்படி நாங்க வாக்கு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறோம். இங்க பாருங்க, அபியும் அன்பும் ஒன்னா படிச்சவங்க, க்ளோஸா பழகினவங்க. அதுவும் இல்லாம என் தங்கச்சி மனசுல உங்க தம்பி தான் இருக்காரு. மேரேஜ் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். எனக்கு இப்ப தேவை உங்க சம்மதம் தான். மத்த காரியத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு இப்படி ஒரு இடம் அமைஞ்சா அது ஆண்டவனோட அருள் தாங்க. எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா என்ன ஆனா? அன்பு இப்போ எதுக்காக ஜெயில இருக்கான்னு தெரியுமா? இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டான், அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு சம்மதமா? அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. ஏங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, அந்த ஆண்டவ அனுகிரகன்னு எங்களுக்கு முழு சம்மதங்க. சொல்லிட்டீங்கல்ல, அது போதும், விடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல, உங்க தம்பியை கூடி சீக்கிரம் வெளியில கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து விருந்தே சாப்பிட்டுக்கலாம். வரட்டுமா? ஓ, மறந்துட்டேன். இந்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சரி, நாங்க வரோம். அக்கா ஒரு நிமிஷம். இந்தாங்க, இது எங்க அக்காவோட கார்டு. நீங்க எப்ப வேணாலும் பேசலாம். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த கடனை அடிச்சது கல்யாணத்துக்காக மட்டும் இல்ல. அன்பு என்னோட ஃப்ரெண்ட், அவனோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணத்துல தான். ஓ, நல்ல மனசு எங்களுக்கு புரியுதுமா. கண்டிப்பா என் தம்பி உனக்கு தான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. ஏண்டி சுகுணா, என்னடி இது? இது கனவா நிஜமா? ஒண்ணுமே புரியலடி எனக்கு. வந்தாங்க, கடனை ஃபைசல் பண்ணாங்க, சம்பந்தம் பேசினாங்க. என்னங்க இது? என்னாலயும் நம்பவே முடியல. நல்லதோ கெட்டதோ வரும்போது சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அது சரிதான். இனிமே நமக்கு நல்ல காலம்தான். அது சரி, சும்மா இருந்தவன் கிட்ட சத்யாவை பார்த்தோம், அது இதுன்னு உளறி வச்சாச்சு. இனிமே அவன் கிட்ட எப்படிங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறது? அவன் தான் சத்யாவை பார்க்கலன்னு தானே சொல்றான். அது நமக்கு நல்லதா தானே போச்சு. அவன் வெளியில வந்த சூட்டோட சூடா அந்த அபியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். சரி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். குளிச்சுட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். காஃபி சாப்பிடுமா? தேங்க் யூ. சாரி சத்யா, கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருந்தோம், அதான் லேட் ஆயிடுச்சு. பிரபு தான் வந்து சொன்னான். நோ, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். எதுக்குமா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. முழிச்சு பார்த்தா உங்க வீட்ல இருக்கேன். இன்னும் கூட எனக்கு ஷாக்காவே இருக்கு. இருந்தாலும் நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்லம்மா. சரி விடுமா, அதான் இப்ப எல்லாம் தெளிவாயிருச்சுல்ல, அது போதுமா. இல்ல அங்கிள், இப்பவும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்னம்மா? ஆமா ஆண்டி, திடீர்னு மண்டைக்குள்ள புதுசா ஒரு குரல் கேக்குது. என்னது மண்டைக்குள்ள குரலா? இது வேறயா? ஆமா அங்கிள், ஒரு பொண்ணோட குரல். பொண்ணோட அது குரலா? என்ன கமெண்ட் பண்ணுது, யூ நோ? யார் அந்த பொண்ணு? ஐ டோன்ட் நோ, அது ஏதோ பேர் சொல்லுச்சு, ஆனா நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்தது. I'm so scared, you know. சத்யா, அந்த குரல் என்ன சொல்லுது? அது சொல்றதெல்லாம் ரொம்ப வயலண்டா இருக்கா ஆண்டி. வயலண்டாவா? எஸ் பிரபு, அவளை அற, இவனை போத,
அவனை புரட்டி போடு. அவ வாய்ஸ்லயே என்ன கமெண்ட் பண்றா பிரபு. அதுக்கப்புறம் என்ன நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் நிம்மதியே போச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. இந்த பிரச்சனைக்கு ஒரே விமோச்சனம் கோயில் தான். ஓ ப்ளீஸ் டெல் மீ. எந்த எந்த கோயில்னு சொல்லுங்க. ஆவடியில கங்கையம்மன் கோயில் இருக்கு. ரொம்ப சக்தி உள்ள அம்மன். இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அங்கதான் போவாங்க. ஓகே கிளம்பலாம். நம்ம உடனே அங்க கிளம்பலாம். நீங்க வாங்க ஆண்டி, நீங்க ப்ளீஸ் ரெடி ஆயிடுங்க. பிரபு ப்ளீஸ் டேக் மீ தேர் ப்ளீஸ். ஓகேம்மா ஷூர் 10 மினிட்ஸ் டைம் கூட நாங்க எல்லாரும் கிளம்பி வரோம். ஓகே யா ப்ளீஸ் அங்கிள் போலாம். சரிம்மா. சரிம்மா போலாம். இப்போ எனக்கு பிளான் பண்றீங்களா? இருக்கு உங்க எல்லாருக்கும். இந்தாங்க டீ. என்னங்க ம் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. யாரு செஞ்ச புண்ணியமோ நீங்க வாங்கின கடனை பரமேஸ்வரி பைசல் பண்ணிட்டாங்க. இனிமேலாச்சும் இனிமேலாச்சும் ஆ, ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு நிரந்தரமா வருமானத்தை பாத்துக்கங்க. சேகோ ஃபேக்டரியில இருந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் நான் பார்க்காத வேலையை சுகுணா. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? அதுக்காக கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட போறீங்களா? சரி சொல்லு, என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. பீரோ பிள்ளைங்க பண்ணவா? ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. நல்ல விஷயம் பேசும்போது போகுது பாருங்க உங்க புத்தி. சரி நீயே சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு. பரமேஸ்வரி நல்ல மாதிரியே இருக்காங்க. பெரிய இடம் வேற. அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது வேலைக்கு. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? அவங்க வீட்டுல சம்மந்தம் பேச போறோம். அவங்க கிட்ட போய் வேலை கேட்கறது அசிங்கமா இல்ல? ஆ, கடனை மட்டும் அடைச்சாங்களே, அது மட்டும் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? அது வேற கணக்கு. அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அந்த உரிமையில அவங்கள வந்து பண்ற ஹெல்ப் அது அவங்க கடமை உணர்ச்சியில பண்ணது. சரி, அதே கடமை உணர்ச்சியோட உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டுமே? அடுத்த தடவை வரும்போது நான் கேட்கதான் போறேன். வாங்க 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 வாங்க. இந்தாங்க. ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல. உங்களுக்கு 100 ஆயுசுங்க. அப்படியா? என்ன பேசுனீங்க? முதல்ல உட்காருங்க. அன்னைக்குதான் வந்து சாப்பிடாம போயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். சுகுணா போய் ரெடி பண்ணு போ. அதான் அன்னைக்கே சொன்னல, அன்பு வந்துட்டோம், விருந்தே சாப்பிடுறோம். அது சரி, எப்படி உங்களுக்கு 100 ஆயுசு? இல்ல, இவருக்கு நிலையா வேலை எதுவும் செட் ஆகல. அதான் உங்ககிட்ட பேசி ஏதாவது. நீங்க என்ன கிராஜுவேஷன்? MBA. டிஸ்கண்டினியூ. அதையே இவ்ளோ தயக்கமா சொல்றீங்க? அக்கா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கால் ஃபார் பண்றாங்கன்னு மாமா சொன்னார்ல, அதுக்கு பேச்சுலர் டிகிரி போதும்ல? மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லுக்கா. நானும் அதான் யோசிச்சேன் அபி. சரி, உங்க சர்டிபிகேட் கொடுங்க. கூடிய சீக்கிரத்துல நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரேன். ரொம்ப நன்றிங்க. என்னங்க நீங்க? ஒண்ணுமே புரியல. திடீர்னு வந்து இவ்வளவு நல்லது பண்றீங்க. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. இதுவும் நான் அன்னைக்கு சொன்னதுதான். உங்களுக்கு நான் பண்ற உதவி எல்லாம் இதோ என் தங்கச்சிக்காக தான். இவ ஆசைப்பட்ட மாதிரி அன்பும் இவளும் சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய லட்சியம். எல்லாமே நல்லபடியா நடக்கும்ல? என்னங்க நீங்க? நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ம். என் தம்பி உங்க தங்கச்சிக்கு தான். அபி இனிமே எங்க வீட்டு பொண்ணு. என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி வைப்பேன். ரொம்ப சந்தோஷம். அன்பு வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிடுவாரு. வர மாசத்துல 3 முகூர்த்த நாள் வருது. நீங்க அன்பு கிட்ட பேசிட்டீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இவர் சொன்னதுதான். அன்பு உங்க வீட்டு பையன். அவன் வெளியில வந்ததும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். அமெரிக்கால கோயில் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். இங்கெல்லாம் என்ன இப்படிதான் சின்னதா இருக்குமா? கோயில் சின்னதா இருந்தாலும் உள்ள இருக்கிற சாமிக்கு சக்தி அதிகம்மா. வா போலாமா? ஓகே.